வெல்கம் டு அம்மாஸ் லைஃப். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஒன் டே விலாக் தான். இந்த விலாக் நியூ இயர் அன்றைக்கி எடுத்த விலாகு. வீட்டில் கேக் கட்டிங் அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா எப்பயும் ஷாப்புக்கு போயிடும். இந்த டைம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. டைம் ஒரு 11:45. நாங்கள் கரெக்டாக கோயிலில் ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. அங்கே எங்கேயுமே கார் பார்க் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே நிறுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் க்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வரும்போதே பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். எம்டி ஸ்பேஸில் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். வரும்போதே பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். கடைக்கு அங்கே கோயில் பக்கத்தில் கடையில் இருக்கிற ஊதுபத்தி கற்பூரம் மட்டும் வாங்கிப்போன்னு வந்துட்டோம். க்யூ பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, இவ்வளோ பெரிய க்யூ இருக்குது. சரி, நாமளும் இந்த க்யூவில் போயிட்டு ஐக்கியமாக இல்லைன்னு சொல்லிட்டு க்யூவில் நின்றாச்சு. க்யூவில் ஒரு ½ அன் ஹவர் போல் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் போர் அடிக்கல. எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப க்ரௌட் அதிகம் இல்லைங்களா. அப்புறம் கடைங்கள்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. அப்புறம் அம்மா வீட்லேயே நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் க்யூலேருந்து ஸ்கிப் ஆகி அவங்க போய் நின்றுட்டாங்க. எங்களை க்யூலேயே வர சொன்னாங்க, ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக கோயிலுக்குள்ளே வரும்போது கரெக்டாக மழை வந்துருச்சு. நல்ல வேலை இருந்தால் நனைஞ்சிருப்போம். கரெக்டாக உள்ளே மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முன்னாடி டெக்கரேஷனுக்காக இந்த மேரேஜ்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பெங்களூர் சைட் கோயிலில் தான் பண்ணுவாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கோயில் ஒரு 50 வருஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பழைய கட்டடம் இருந்துச்சு. அதுக்கு மேலேயே இப்போ கோபுரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இந்த கோபுரம் தான் புதுசாக கட்டினது. இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த பழைய கட்டடம் தான் ஃபஸ்ட்டு இருந்த கோயில். இதுக்கு மேலேயே தான் இப்போ கட்டியிருக்காங்க. இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா, பூட்டு வச்சுருந்தாங்க கோயிலில். என்னடா பூட்டெல்லாம் வச்சுருக்காங்க கோயிலில், இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது கெட்டது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடையில் பூட்டு வாங்கிட்டு இங்கே கோயிலில் வச்சுட்டு போயிட்டோன்னா அந்த கெட்டதெல்லாம் போயிடுன்ற ஒரு ஐதீகம் இருக்காம். அதுக்காக தான் இந்த பூட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த க்ரௌடில் பூஜை தட்டு உள்ளே கொடுக்குறதே ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. பட் அட்லாஸ்ட் கொடுத்துட்டோம். சாமிக்கெலாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பூஜைலாம் முடித்ததுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் கோயிலை சுற்றி வரணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சுற்றி எங்களுக்கு சில வேண்டுதல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காணிக்கை உண்டியலில் போட்டுட்டு அப்புறம் ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு பேக் சைட்லேயே இன்னொரு கோயில் இருக்குது. சரி, அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பின்னாடி போனோம். பின்னாடி போனால் பூஜாரி ஒரு பக்கம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அம்மா ஒரு பக்கம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா சரி வெளியே வந்துட்டோம். எல்லா கோயில்லையுமே வெளியே பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு அட்னன்ஸை போட்டு அவருக்கு தோப்பு கண்ணெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான் நாங்கள் வந்துட்டோம். மம்மி ஆனால் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அவங்க வரும்போதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய். அம்மாஸ் லைஃப். ஆக்சுவலாக பார்ட் 2 வீடியோ போடுறேன். இதனோட கண்டினியூஷன் தான். இது ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இதோட கட் பண்ணிக்கிட்டேன். பாய்.